மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களின் கோரிக்கை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்தார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அரசாங்கம் மாணவர்களுடன் கலந்து பேசி ஒரு தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இதுல ஒரு சீர்திருத்தம் வேணும். உங்களுக்கு இன்னைக்கு மாணவர்கள் இன்னைக்கு சாதாரண வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு படிச்சு இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேறினா இன்னைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் இன்னைக்கு நீட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு பல்வேறு இந்த போட்டி தேர்வுகளை பொறுத்திருக்கி வினாத்தாள் கசிவு முதற்கொண்டு பல சீர்கேடு நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கோரிக்கை, இந்த சீர்கேட்டுக்கு காரணமான ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த போராட்டத்துக்கு கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரதம் இருந்த சோனம் வாங்சுக் அவருடைய விருப்பப்படி எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவரை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு இது. மூன்றாவது, இந்த வினாத்தாள் கசிவு, குறிப்பா நீட் வினாத்தாள் கசிவினால 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அந்த குடும்பங்களுக்கு தலா 1 கோடி நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த 3 முக்கிய கோரிக்கைகளை இன்னைக்கு நம்முடைய கரப்பாம்பூச்சி இயக்கம் அவங்க நடத்தியிருக்கிறாங்க. இது கரப்பாம்பூச்சி இயக்கம் மாத்திரம் கிடையாது, நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கை.